அடுத்து நாம் இந்த do verbs-னுடைய question forms பார்க்க இருக்கின்றோம். அதாவது do verbs செய் என்ற வினைச்சொற்கள் இதனை பயன்படுத்தி எவ்வாறு நாம் வினாக்களை கேட்டுக்கொள்ள முடியும் என்பது பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். இந்த do ஏற்கனவே நாம் பாசிட்டிவாக எவ்வாறு பயன்படுத்தலாம் என்று பார்க்கிறோம். I do, we do, you do, they do என்றுதான் நாம் பார்ப்போம். அதே ஃபார்மேட்டை தான் இந்த doவை தூக்கி முன்னுக்கு போட்டால் இப்ப I do என்று இருக்கின்றது, we do என்று இருக்கின்றது, you do, they do. இது இந்த டூவினை தூக்கி முன்னுக்கு போட்டு இதனை பின்னுக்கு போட்டால் அது கொஸ்டனாக அமையும். அதுதான் அப்ப ஐ டூ என்ற பாசிட்டிவ் வசனத்தினை ஐ டூ என்றால் நான் செய்கிறேன், ஐ டூ என்றால் நான் செய்கிறேன், ஐ என்றால் நான், டூ என்றால் செய்கிறேன், ஐ டூ என்றால் நான் செய்கிறேன். இப்ப நான் செய்கிறேனா என்று கேட்க வேண்டும். அப்ப அதை எப்படி கேட்கிறது? do I என்று போட்டால் இது வினாவாக வரும். நான் செய்கிறேனா? do we நாங்கள் செய்கிறோமா? do you நீ செய்கிறாயா அல்லது நீங்கள் செய்கிறீர்களா? do they அவர்கள் செய்கிறார்களா என்ற கருத்துப்பட வரும். அப்ப இந்த ஐ டூ என்ற வசனத்தினை எவ்வாறு வினாவாக மாற்றுகின்றோம்? இந்த டூவை தூக்கி முன்னுக்கு இந்த ஐயை தூக்கி பின்னுக்கு போட்டால் அதுதான் வினாவாக வரும். அப்ப do I நான் செய்கிறேனா? do we நாங்கள் செய்கிறோமா? do you நீ செய்கிறாயா? do they அவர்கள் செய்கிறார்களா? அடுத்து does, she does, it does. அப்ப இந்த வசனத்தினை எவ்வாறு நாம் வினாவாக மாற்றுகிறோம் என்றால் இந்த does தூக்கி முன்னுக்கு போட்டு ஹீய போட்டு ஹீய பின்னுக்கு போட்டால் அது வினாவாக அமையும். அப்ப இந்த விடயம் தான் இங்கே நடக்கின்றது. அப்ப டஸ் ஹீ அவன் செய்கிறானா? டஸ் ஷீ அவள் செய்கிறாளா? டஸ் இட் அது செய்கிறதா என்று வரும். அப்ப இந்த do verbs-னை பயன்படுத்தி இவ்வாறு வினாக்களை நாம் ஏற்படுத்த முடியும். do verbs-னுடைய நெகட்டிவ் ஃபார்ம்ஸ், அதாவது நெகட்டிவ் ஃபார்ம்ஸ் ஆஃப் do verbs பார்க்க இருக்கின்றோம். இந்த do verbs-னை பயன்படுத்தி எதிர்மறை வசனங்களை நாம் எவ்வாறு உருவாக்கலாம் என்பது பற்றி பார்க்க இருக்கிறோம். இந்த I, we, you, they என்ற ப்ரொனவுன்ஸ் do என்ற do verb-னை எடுக்கும் என்று நாம் சொல்லியிருந்தோம். அதனுடன் not என்பதை சேர்த்தால் அது எதிர்மறை விடயமாக, எதிர்மறை வசனமாக வரும். அப்ப I do not என்றால் நான் செய்யவில்லை என்ற கருத்துப்பட வரும். அப்ப அதனுடன் இப்போ உதாரணமாக நாம் play என்ற ஒரு பிரதான வினையை சேர்த்திருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா I do not play நான் விளையாடவில்லை என்று அந்த கருத்துப்படும். ஐ என்றால் நான், do not என்றால் செய்யவில்லை, play என்ன விளையாட்டு என்ற ஒரு விடயத்தினை நாம் செய்யவில்லை என்று சொல்கின்றது இந்த வசனம். அப்ப இதனை நாம் கொஞ்சம் ஆழமாக பார்த்தால் I do not play நான் விளையாடவில்லை, we do not play நாங்கள் விளையாடவில்லை, you do not play நீ விளையாடவில்லை,
அல்லது நீங்கள் விளையாடவில்லை. they do not play, அவர்கள் விளையாடவில்லை என்று வரும். he என்ற pronoun அடுத்து she அடுத்து it என்ற pronouns என்ன செய்யும் என்றால் does என்று தானே he does, she does, it does என்று வரும் என்று நாம் ஏற்கனவே பார்த்துருக்கின்றோம். he என்ற pronoun does என்று do verb பெற்றுக்கொள்ளும். he does. நெகட்டிவ் என்ன? நெகட்டிவ் என்றால் not என்று பாய்ப்போம். இந்த மெயின் verb என்ன? play. இது எப்படி பாய்க்கப்படும்? he அவன் does not செய்யவில்லை. play என்றால் விளையாட்டு என்ற விடயத்தை செய்யவில்லை. he does not play, அவன் விளையாடவில்லை. she does not play, அவள் விளையாடவில்லை. it does not play, அது அல்லது இது விளையாடவில்லை என்ற கருத்துப்பட வரும். நாங்கள் இந்த do verb-க்கு not என்றது சேர்த்தால் அது நெகட்டிவ் என்ற எதிர்மறை விடயத்தை காண்பிக்கும். ஆகவே I do not play, we do not play, you do not play, they do not play, he does not play, she does not play, it does not play என்று இந்த do verbs நிகழ்காலத்தில் பாவிக்கப்படும்.